இன்றைக்கி கரண்ட் இல்லைன்னா ஆச்சரியம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் இருந்துச்சு, யார் வீட்லேயும் கரண்ட் கிடையாது. அப்போ எல்லார் வீட்லேயும் மண்ணெண்ணெய் விளக்கு தான். வெளியே படிக்கணும், ஒரு வேலையை செய்கிறோம்னா முதல்ல மண்ணெண்ணெய் விளக்கை பொழுத்திட்டு வாழ்கிற வாழ்க்கை நார்மல் லைஃப். அந்த நார்மல் லைஃப் இப்போ இல்லை. அப்படி வாழ்ந்தோம்னா இப்போ அப்நார்மல். மண்ணெண்ணெய் விளக்கலையா வாழ்கிறீங்க அப்படின்னு ஆகிப்போம். அன்றைக்கி கரண்ட்டு அவங்க வீட்டில் இருந்துச்சு. கரண்ட்டு கொண்டு பிடிக்கிற காரியத்தை ஆதியாமத்தில் தேவன் சொல்லி கொடுத்துட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து கண்டுபிடிச்சார் அதை, கரண்ட்டை. அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிச்சார். இப்போ அதை கொடுத்த அறிவு வந்துருச்சு. அறிவு வரும் பொழுது வாழ்க்கையின் பங்காக மாறுகிறது. இப்போ சுகமாவது, வெற்றி அடைவது, நல்வாழ்வு அடைவது கொடுத்த அறிவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சுகம் உண்டாயிரும். தரித்திரியமாக இருந்தால், ஐயோ நீங்கள் தரித்திரியமாக இருக்கீங்க, என்னங்க இப்படி வாழலாமா, கரண்ட் இருக்கிற உலகத்தில் மண்ணெண்ணெய் வச்சு வளர்க்குற மாதிரி ஆயிரும். தேவனிடத்தில் நான் ஒன்று ரிசீவ் பண்ணலைன்னா தேவன் பிரச்சனை இல்லை. தேவன் எல்லாவற்றையும் ஆதியாமத்திலே ரிலீஸ் பண்ணிட்டார். அதாவது இந்த உலகத்தின் நல்வாழ்வுக்கு முதல் கிரியேஷன், ரெண்டாவது நீ கிரியேஷன். ரெண்டு கிரியேஷன்லேயே டோட்டல் சப்ளை முடிஞ்சிருச்சு. அறிவு வந்துருச்சா சுகம் உண்டாயிரும், நல்வாழ்வு உண்டாயிரும். ஏன் அறிவு வந்துருச்சு.